அந்த கோயிலுக்கு போ, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணுனா எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. நீதான குலதெய்வம், ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது என்பார்கள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். நம் முன்னோர்களை நம்ம வருஷப்படுத்தி பார்த்தோம்னா அதிகபட்சம் 3 தலைமுறை தாண்டி நமக்கு பேர் சொல்ல தெரியாது. அப்படி வந்த நம் வழிகளை ஆதி முன்னோர்கள் வரை பின்னோக்கி பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்லும் வழிபாட்டு முறைதான் குலதெய்வ வழிபாடு. எம்மன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும் என்பார்கள். வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல குலம் தழைக்க குலதெய்வம் முக்கியம் என்பார்கள்.